வணக்கம் ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த செய்தியானது ஆயிஷா அகாடமி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் நான் காலையில் பதிவு கொடுத்துருப்போம். ஒரு மிக நீண்ட பதிவு. இந்த செய்தியானது எதை குறிப்பிடுகிறதுனா, ஆசிரியர் தேர்வு வாரியம் செயல்பட ஆரம்பித்துள்ளது. எதற்காக செயல்பட ஆரம்பித்திருக்கு அப்படின்னா, இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு ஒன்று கொடுப்பாங்க வருஷம் வருஷம். அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் போன வருஷம் நடத்த வேண்டிய பிடிடிஆர்பியை இந்த வருஷம் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி முன்னாடி நடத்த வேண்டிய எஸ்டிடிஆர்பியை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 2 வருஷமாக டெட் எக்ஸாம் நடத்தாமல் இருக்காங்க. அந்த டெட் எக்ஸாமுக்கான வினாத்தாள் தயாரிப்பதற்காக முன்னாடி நடைபெறுகின்ற வினா வங்கி தயாரிப்பு பணிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள், நமக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தோட செய்தி தான் கிடைச்சிருக்கு. பட்டதாரி ஆசிரியர்களை அந்த வினாத்தாள் தொகுப்பு தயாரிப்பதற்காக அனுப்பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இதுதான் பார்வைக்கான லெட்டர். தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், ஆசிரியர் தேர்வு வாரியம் அவர்களின் கடிதம், நகல் எண் 4116 போட்டிருக்காங்க. டேட்டு பாருங்கள், 28/11/2024. அப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆசிரியர் தேர்வு வாரியம் செயல்படுகிறது. ஆனால் ஒரு சில செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துவிட்டு செயல்படுகிறது. எஸ்டிடிஆர்பிக்கு ரிசல்ட்டு என்னன்னே தெரியல. அது அப்படியே நிற்குது. ஏற்கனவே நியமன தேர்வு எழுதியவர்களுக்கு இப்போ தான் ஏடிடபிள்யூ ஸ்கூல் நியமனம் கொடுத்து, அடுத்து இப்போது சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு 4ஆம் தேதி நியமன ஆணை கொடுக்க போகிறேன், கவுன்சிலிங் நடத்தி. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியா ஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறம் இப்போது எஸ்டிடிஆர்பிக்கு ஆன்சர் கீ எல்லாம் எதுவும் இல்லை. சொல்லப்போனால் நடந்து முடிந்து நிற்கின்ற 2 நியமன தேர்வுக்கு தேர்வு எழுதியவர்கள் சரியான வகையில் நியமனம் முடியவே இல்லை. பிடிடிஆர்பி முழுமையான நியமனம் செஞ்சு முடிக்கல. எஸ்டிடிஆர்பிக்கு ஆன்சர் கீயும் வரலை, அதற்கான பணி நியமனம் முடியலை. இது ஆசிரியர் தேர்வத்தோட செயல்பாடு. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் பிடிடிஆர்பி தேர்வு எழுதுனவங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் செய்கிறோம், இந்த வருடத்தில் நடத்திய அந்த நியமன தேர்வு வழியாகவே இன்னும் கூடுதலாக ஒரு 5000 10,000 பணியிடங்களுக்கு ஆசிரியர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோன்ற ஒரு அறிக்கையை கொடுக்கல. வாய்மொழி வார்த்தை தான் இருக்குது. செய்கிறோம் பார்த்து பண்ணுறோம், நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு வாய்மொழி உத்தரவு இருக்க தவிர, வாய்மொழி உத்தரவில் வாய்மொழி பத்திரிகையில் செய்தி, அவ்வளோதான். மற்றபடி அரசிதழில் செய்தி வரலை, ஒரு அரசாணையாக வரலை, ஒரு ஆடெண்டம், ஒரு பிரேசர்க்கைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வரல. இது அப்படியே நிற்குது பிடிடிஆர்பி வேக்கன்சி. அதே மாதிரி எஸ்டிடிஆர்பி வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா, மனுக்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதற்கான பதிலுரை அரசு ரீதியாக, அலுவலக ரீதியாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்தியும் வரல. பிடிடிஆர் வேக்கன்சியும் சரி, எஸ்டிடிஆர் வேக்கன்சியும் சரி. நியமன தேர்வு எழுதியவர்கள் இவ்வாறு காத்து கிடக்கும் நேரத்தில் அடுத்து ஒரு டெட் எக்ஸாம் நடத்துறதுக்கு வினாத்தாள் தயாரிப்பதற்கான வினா வங்கி பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த செய்தி குறிப்பு. இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு. 2020 இந்த மாதிரி வினாத்தாள் தயாரிப்பதற்காக ஆசிரியர்களே என்ன பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கல்வி செய்தி .netல போய் பார்த்தீங்கன்னா 2020 இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. 2022 நோட்டிஃபிகேஷன் 2023 டெட் எக்ஸாம் நடந்தது. 2022 நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் 2023 நமக்கு பிப்ரவரி மாதத்தில் தேர்வு நடந்தது, டெட் எக்ஸாம். அந்த தேர்வுக்கான வினாத்தாள் வங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4/9/2020 ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக மிக அவசரம், முதன்மை கல்வி அலுவலகம் சொல்லிட்டு வினாத்தாள் தயாரிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கூப்பிட்ருக்காங்க. அப்போது கன்ஃபார்மாக டெட் எக்ஸாம் நடக்க போகுது. இது என்னது, இந்த டெட் எக்ஸாம் கன்ஃபார்மாக நடக்க போகுது. இதெல்லாம் பழைய செய்தி. யார் இந்த செயல்முறையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் திரு எஸ் சேதுராமவர்மா ஐயா அவர்கள் வினாத்தாள் தயாரிப்பதற்கான பணியை அவர் ஆரம்பிச்சிட்டாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ டெட் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக, மகிழ்ச்சியாக தயார் செய்யுங்க. ஏற்கனவே டெட் எக்ஸாமில்
பாஸ் ஆகாத ஆசிரியர்கள் இனி வருகின்ற இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு பயிற்சி எடுங்க. இப்போது பிஎட் முடித்தவங்களும் உங்களுடைய முன் தயாரிப்பு பணிகளை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு டெட் எக்ஸாம் 2025 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது மே மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே ஒரு எக்ஸாம் நடத்தி முடிச்சிடுவாங்க. ஏன்னா இது ப்ரொமோஷன் கேஸ் எல்லாம் இருக்குது, நீதிமன்றத்து ப்ரொமோஷன் கேஸ் இருக்குது. அதே மாதிரி எய்டட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெட் எக்ஸாம் பாஸ் ஆகாமல் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பிஆர்டியிலிருந்து பிடியாக கன்வர்ஷன் நடக்கணும். பிஆர்டி டு பிடி கன்வர்ஷன் ஆக வேண்டிய ஒரு ஜிஓ இருக்குது. அப்போ பிஆர்டி டு பிடியாக கன்வர்ஷன் ஆகும்போது அவர்கள் டெட்டு பாஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. சொல்லப்போனால் பிஆர்டியில் எல்லாருமே டெட்டு பாஸ் ஆனவங்க தான். இருந்தாலும் எங்காவது எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்கும். அப்போ அவங்களுக்கு இது ஒரு கட்டாயமாக்கப்படலாம். ஸோ வருகின்ற டெட்டு தேர்வானது பல்வேறு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப் போகிறது. மீண்டும் இது போன்ற ஒரு செய்திகளோடு சந்திக்கிறது ஆயுஷாவின் அச்சம் தவிர.